ஹலோ ஹாப்பி பர்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2025 ரிட்டென்ஷன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா லைக் அந்த ரூல்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அக்டோபர் 31st இந்த மந்த் ஸோ ஒரு டீமும் எத்தனை பிளேயர்ஸ் ரிட்டைன் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட் சப்மிட் பண்ண சொல்லி ஐபிஎல் கமிட்டி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பார்க்க போகிறோம். அந்த டீமில் யாரெல்லாம் ரிட்டைன் பண்ணுவாங்க, யாரெல்லாம் ஆர்டிஎம் எடுப்பாங்கன்றது. ஏன்னா சன்ரைசர்ஸ் லாஸ்ட் சீசன் ஒரு ஃபைனல்ஸ் வைக்கு கடைசியில் தோத்த ஒரு டீம் தான். பட் ரொம்ப சூப்பராக ஆடிருந்தாங்க சீசன் ஃபுல்லாக. பட் ஃபைனல்ஸ்ல மொத்தமா பயங்கரமா சொதப்பிட்டாங்க எல்லா பிளேயர்ஸுமே. அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய டிராபேக்கா இருந்தது. பட் ஒரு நல்ல ஒரு சாம்பியன் சைடு தான் அந்த டீம். இந்த ஐபிஎல் லாஸ்ட் ஒரு 7-8 வருஷமா பாத்தீங்கன்னா அப்படி இருக்குமோ அவங்க இந்த சீசன்ல கரெக்டா அவங்க யாரெல்லாம் ரிட்டைன் பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிட்டென்ஷனா 18 கோடிக்கு கேப்டன் பேட் கமின்ஸை ரிட்டைன் பண்ணுவாங்க. நல்ல ஒரு ஆஸ்திரேலியன் கேப்டன். அவர் சொல்ல போனா வேர்ல்ட் கப் அண்ட் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் எல்லாமே வின் பண்ணி கொடுத்துருக்காரு ஆஸ்திரேலியாவுக்காக. பிளஸ் ஐபிஎல் லாஸ்ட் சீசன் இந்த சன்ரைசர்ஸ் ஃபைனல்ஸ் வைக் கொண்டு வந்தாரு. நல்ல ஒரு நீட்டான ஒரு கேப்டன். லைக் அந்த அளவுக்கு கேப்டன்சி திங்கிங் ரொம்ப பக்காவா இருக்கும். நல்ல ஒரு பவுலரும் கூட அவருக்கு சொல்லவே தேவையில்ல. வேர்ல்ட் கிளாஸ் பவுலர். அப்படி இருக்கும்போது இம்பார்ட்டன்ட் விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு பவுலர். அது மாதிரி பேட்டிங்கும் ஆக்டிவிட்டியா ஆடுவாரு. அட் த சேம் டைம் நல்ல ஒரு பெஸ்ட் கேப்டன்றதுனால அவரை கண்டிப்பா 18 கோடிக்கு அவரை ரிட்டைன் பண்ணுவாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். அதே மாதிரி செகண்ட் ரிட்டென்ஷனா பாத்தீங்கன்னா இவர் அபிஷேக் சர்மாவை 14 crores ரிட்டைன் பண்ணுவாங்க. நல்ல ஒரு யங் கன், பயங்கர அக்ரெசிவா ஆடுறாரு. மெயினா பவர் பிளே எல்லாம் அடிச்சு உடிச்சு எடுக்கிறாரு. லாஸ்ட் சீசன்லாம் பாத்தீங்கன்னா ஹைதராபாத்காக அவர் ஆடின ஆட்டம் யாரும் ஆக்சுவலி மறந்துருக்க மாட்டோம். 200 ஸ்ட்ரைக் ரேட்ல எல்லா மேட்சுமே ஆடுவாரு. செம்ம அக்ரெசிவா ஆடுவாரு. அவர் இப்படி ஆடுவாருன்றது யாரும் எதிர்பார்க்கல. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 2 சீசன் ஒரு 2021, 22, 23 பாத்தீங்கன்னா ரொம்ப பெஞ்சில் உட்காந்து ஒரு இன் அண்ட் அவுட்டா தான் அவர் இருந்தாரு. ஒரு பர்மனன்ட் பிளேயிங் லெவல்ல அவர் இல்லை. ஆனா லாஸ்ட் சீசன் எல்லா மேட்சுமே பிளேயிங் லெவல்ல சான்ஸ் கொடுத்தாங்க. ஒரு ஹையஸ்ட் ரன் கேட்டராகவும் அந்த ஒரு லிஸ்ட்ல வந்தாரு. செம்ம அந்த ஆக்சுவலி அந்த ஆரஞ்சு கேப் லிஸ்ட்ல செம்மையா ஆடினார் பேட்டிங். எல்லா மேட்சுமே ரொம்ப அக்ரெசிவ். அப்படி இருக்கும் அவர் ரொம்ப முக்கியமான ஒரு பேட்டர். அவர் செகண்ட் ரிட்டென்ஷனா 14 crores அபிஷேக் சர்மாவை எஸ்ஆர்எச் ரிட்டைன் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தேர்ட் ரிட்டென்ஷனா பாத்தீங்கன்னா எனக்கு தங்கராசு நடராசன். அவரை மோஸ்டா ஒரு 99% அவரை தான் தேர்ட் ரிட்டென்ஷனா ஒரு 11 crores ரிட்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா அவர் ஒரு இன்ஜுரி ப்ரோ தான். அவர் லைக் ஒரு இன்ஜுரி அப்படி இருக்குன்றாங்க. பட் இத்தனை நாளா கொஞ்சம் அப்படியே ஒரு ரெஸ்ட்ல தான் இருக்காரு. அதிகமான மேட்சஸ் அவர் ஆடுறதில்ல. மோஸ்டா அவர் ஐபிஎல் தான் ஆடுறாரு. அது தவிர எனக்கு தெரியும் எதுவும் மேஜர் லீக் அவர் அதிகமாக ஆடி நான் பார்க்கல நான். அப்படி இருக்கும்போது தங்கராசு நடராசன் ஒரு பக்காவான ஒரு பிக் இந்த வாட்டி அவரை திரும்பி ரிட்டைன் பண்றதுக்கு. ஏன்னா அவர் ஆக்ஷன் அவுட்டாலும் அவர் இதே 11 crores 12 crores தான் போவார். பட் சொல்ல முடியாது, அதுக்கு மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு சேஃபர் சைடு அவரை நம்ம ஒரு 11 crores சன்ரைசர்ஸ் ரிட்டைன் பண்ண தான் நினைப்பாங்க. நல்ல ஒரு டெட் பவுலரும் கூட. பிளஸ் அவருக்கும் அந்த பேட் கமின்ஸ்க்கும் அந்த ஒரு கெமிஸ்ட்ரி லாஸ்ட் சீசன் ரொம்ப நல்லா இருந்தது. அதனால அவரை கண்டிப்பா ரிட்டைன் பண்ணிப்பாங்க தங்கராசு நடராசன் ஒரு 11 crores. அதே மாதிரி அது பாத்தீங்கன்னா ஃபோர்த் ரிட்டென்ஷனா 18 கோடிக்கு டிராவிஸ் ஹெட்டை எடுப்பாங்க. இப்போ அட் பிரசன்ட் ஒரு பெஸ்ட் T20 பேட்டர் ஆல் ஓவர் த வேர்ல்டுன்னு பாத்தீங்கன்னா அதுல டாப் லிஸ்ட்ல டிராவிஸ் ஹெட் இருக்காது. மெயினா அதுக்கு பாத்தீங்கன்னா டெஸ்ட் அண்ட் ஓடிஐ நல்லா ஆடிந்த ஒரு பிளேயர். டெஸ்ட் நல்லா ஆடிந்த பிளேயர், ஓடிஐ நல்லா ஆடுவார். பட் T20 லாஸ்ட் ஒரு 2 years பயங்கரமா ஆடுறாரு. லைக் T20 வேர்ல்ட் கப்பாகவும் இருக்கட்டும், இப்போ ஆடுற ஒரு T20 சீரிஸ் ஆஸ்திரேலியா ஆடுற சீரிஸாகவும் இருக்கட்டும், அதே மாதிரி லாஸ்ட் இயர் ஐபிஎல்லாகவும் இருக்கட்டும், செம பிரமாதமா ஆடுறாரு. நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட்ல பயங்கர அக்ரெசிவா ஓப்பனிங்ல ஆடுறாரு. அப்படி இருக்கும்போது லாஸ்ட் சீசனே பயங்கரமா அவரோட பொட்டன்ஷியலை ப்ரூவ் பண்ணிட்டார். அப்படி இருக்கும்போது இந்த வாட்டி ஃபோர்த் ரிட்டென்ஷனா 18 கோடிக்கு அவரை கண்டிப்பா லைக் எஸ்ஆர்எச் எடுப்பாங்க. ஏன்னா அவங்களோட பழைய கோரை செட் பண்றதுக்கு, பழைய கோர் டீமை செட் பண்றதுக்கு இவங்கலாம் முக்கியமான ஒரு பிளேயர்ஸ். அப்படி இருக்கும்போது டிராவிஸ் ஹெட் ஒரு 14 crores சாரி ஒரு 18 crores கண்டிப்பா எடுப்பாங்க. அதே மாதிரி ஃபிஃப்த் ரிட்டென்ஷனா 14 crores பாத்தீங்கன்னா என்ட்ரிக் கேல்சன் அவரை கண்டிப்பா எடுப்பாங்க. நல்ல ஒரு விக்கெட் கீப்பர். வேற டீம்ல ரொம்ப முக்கியமான ஒரு விக்கெட் கீப்பர். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் விக்கெட் கீப்பர் கூட. அட் சேம் டைம் நல்ல ஒரு மிடில் ஆர்டரும் சரி, ஃபினிஷிங்கும் சரி, பயங்கர அக்ரெசிவா ஆடக்கூடிய ஒரு ரைட் ஹேண்ட் பேட்டர். அவரை பத்தி சொல்லவே தேவையில்லை. ஸோ இந்த வேர்ல்ட் கப்ல இந்தியாக்கே தண்ணி காட்டினார் லாஸ்ட் டைம்ல. பட் ஆனால் அவுட் ஆயிட்டாரு. அதே மாதிரி ஸோ எஸ்ஆர்எச்காவும் நிறைய செஞ்சுரிஸ்லாம் அடிச்சிருக்காரு. நல்ல ஒரு பெரிய இன்னிங்ஸா இருக்கு. நல்ல ஒரு அக்ரெசிவான ஒரு T20 பேட்டர். அவரும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் T20 பேட்டர் அட் பிரசன்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம் வேர்ல்ட் கிரிக்கெட்ல. அப்படி இருக்கும்போது ஒரு முக்கியமான ஒரு பேட்டர். அவர் ஒரு 14 crores எடுத்துருவாங்க. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 18, 14, 43, 61 லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 76 crores கிட்ட இவங்க இந்த ஒரு 5 பிளேயரை எடுத்துடுறாங்க. 76 crores கிட்ட இந்த 5 பிளேயர் எடுத்துட்டாங்க. அந்த 5 பிளேயரும் ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர்ன்றதுனால ரிட்டைன்ல ஒரு 76 crores இந்த முக்கியமான பிளேயர் எடுத்திருக்காங்க இந்த 5 பிளேயர்ஸ். அதை தவிர பாத்தீங்கன்னா ஒரு 4 crores அன்கேப்டு பிளேயரா நிதிஷ்குமார் ரெட்டி எடுக்க பாசிபிலிட்டி இருக்கு. அவர் சப்போஸ் இப்போ பங்களாதேஷ் கூட நடக்க போற ஒரு T20 சீரிஸ்ல அவர் டெபியூட் ஆகாம இருந்தாருன்னா அவர் அன்கேப்டா எடுக்கலாம் ஒரு 4 crores. மோஸ்ட் ஆஃப் டெபியூட் ஆவாரான்றது டவுட் தான். ஏன்னா ஆக்சுவலா அந்த ஆல்ரவுண்ட் ஸ்லாட்ல வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் சீரிஸ். அப்படி இருக்கும்போது அவர் பெஞ்ச்ல தான் இருப்பாரு நினைக்கிறேன் இந்த ஒரு சீரிஸ். அதனால அவர் கண்டிப்பா அன்கேப்டா எடுக்க நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படி இருந்தா பாத்தீங்கன்னா ஒரு 80 crores கிட்ட ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேன்ஸ், ஒரு ஹிட்டர், அட் த சேம் டைம் ஒரு நல்ல 2 டெட் பவுலர்,
அப்படின்ற மாதிரி இவங்க வந்து அந்த ஒரு ஏரியா வந்து கவர் பண்றாங்க. ஓப்பனர் இவங்க எல்லாருமே கவர் பண்ணிடுறாங்க. அதனால ஒரு மோஸ்ட் ப்ராபபிலி அதே ஒரு கோர் டீம் வந்து செட் ஆகுது இவங்களை பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸை பொறுத்த வரைக்கும். அதனால ஸோ மோஸ்டா இந்த பிளேயர்ஸ் தான் இவங்க வந்து டார்கெட் பண்ணி எடுப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 5 ரிட்டென்ஷனும் வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ற டீம் இந்த டீமா தான் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்காகவே இந்த ரூல் போட்ட மாதிரி இருக்கு. அப்படி அந்த அளவுக்கு இருந்தது. ரொம்ப வந்து கரெக்டா இருக்கும் அந்த டீம். இப்போ இந்த மாதிரி கோர் செட் பண்ணிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் என்ன ஒரு மிடில் ஆர்டர் பேட்டர், அப்புறம் ஒரு 2 ஸ்பின்னர்ஸ், அதே மாதிரி ஒரு 2 பேசர்ஸ், அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பேக்கப் பேட்ஸ்மேன்ஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டாங்கனாலே பேலன்ஸ் பர்ஸ்ல இருக்க ஒரு 40 கோடிக்கு கண்டிப்பா எடுத்துடலாம். ஒரு ஒரு ஆக்சுவலி ஒரு 5 கோடி 6 கோடிக்கு 5 கோடி 6 கோடிக்குன்ற மாதிரி ஒரு 2 ஸ்பின்னர் 2 பேட்டர் எடுத்துட்டா கூட கண்டிப்பா இவங்களால வந்து டீம் ஓரளவு மேனேஜ் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன பிளேயர்ஸ் வாங்கி பேக்கப்ல போட முடியும். அதனால வந்து சன்ரைசர்ஸ் பக்காவா இந்த ஒரு ஸ்குவாட தான் ஆல்மோஸ்ட் எடுப்பாங்கன்னு நான் சொல்லுவேன். இதுல வந்து எந்த மாற்றம் கிடையாதுன்னா ஸோ இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச இந்த ஐடியா தான் அவங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவாங்கன்றது பக்காவான ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். ஏன்னா சன்ரைசர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி கண்டிப்பா கப் அடிக்கணும்னு முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா லாஸ்ட் சீசன் ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த டீம் அப்படி இருக்கும்போது இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் கண்டெண்டரா தான் இருப்பாங்க. இன்னும் வேற என்னென்ன பிளேயர்ஸ்லாம் ஆக்ஷன்ல போய் எடுக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஆனால் அவங்க கண்டிப்பா ஆர்டிஎம் கார்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. பார்ப்போம். நிதிஷ்குமார் ரெட்டி அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் சீரிஸ்ல அவர் ஆடாமல் இருந்தாலும் கண்டிப்பா ஒரு பாசிபிள் இருக்கு அன்கேப்டா எடுக்க. அதை தவிர வேற யாரும் அன்கேப்டு பிளேயர்ஸ் ஒரு 4 கோடிக்கு அவங்க வந்து எடுத்து வச்சுக்கலாம்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் பெருசா தோணல. ஆக்ஷன் அவுட் கூட பார்த்துக்கலாம். திரும்பி இதே கோர் அவங்க செட் பண்ணா கூட மிச்ச பிளேயர்ஸ் கூட அவங்க ஆக்ஷன் அவுட் எடுத்துக்கலாம். அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல ஸ்குவாடா தான் இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குஜராத் டைட்டன்ஸை பார்க்க போறோம். குஜராத் டைட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 3 சீசன் தான் ஆடிருக்காங்க ஐபிஎல்ல. அதில் வந்து 2 சீசன்ஸ் வந்து ஃபைனல்ஸ் போயிருக்காங்க, ஒரு சீசன் கப் அடிச்சிருக்காங்க. அதுலேயும் அவங்க போன அந்த 2 சீசன் ஃபைனல்ஸ்க்கும் கேப்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா. எப்போ ஒரு லாஸ்ட் சீசன் வந்து அவர் ஹார்திக் பாண்டியா வந்து குஜராத்தை விட்டுட்டு மும்பை போனாரோ, ஏன்னா சுமன் கில் கேப்டனாக வந்தவரோ அப்பயே அந்த டீம் விளங்காமல் போச்சு. லாஸ்ட் சீசன் பெருசாக ஒன்றுமே பெர்ஃபார்மன்ஸே பண்ணல. ஸோ அந்த சாம்பியன் டீமாக எப்படி ஆனாங்க அப்படின்ற மாதிரி தான் லாஸ்ட் சீசன் ஃபுல்லாக இருந்தது அவங்களுக்கு. மெயினாக அவங்கள பொறுத்த வரைக்கும் யார் யாரெல்லாம் ரிட்டைன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ரிட்டென்ஷனாக அவங்க கேப்டன் சுபம் கில்ல ரிட்டைன் பண்ணுவாங்க. நல்ல ஒரு யங்ஸ்டர்ஸ் பிரின்ஸ்னு சொல்றாங்க இப்போ இந்தியாவுக்கு. நிறைய அவரை பேக் பண்ணி இந்தியன் டீம் T20 ODI டெஸ்ட் எல்லாத்துலேயும் ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. அதையும் அவர் முடிஞ்ச அளவுக்கு அவரும் ப்ரூவ் பண்ணிட்டு தான் வராரு. ஒரு 5-6 இன்னிங்ஸ் ஒரு இன்னிங்ஸ் நல்லா ஆடுறாரு. அப்படி இருக்கும்போது சம்டைம்ஸ் விட்டு தான் ஆடுறாரு. அந்த கண்டினியூஸ் பீக் ஃபார்ம்ல அவர் இல்லை. அப்படி இல்லைன்னா கூட ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பேட்டராகவும் இந்தியாவுக்கு அமைகிறார். அட் சேம் டைம் குஜராத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அக்ரெசிவான ஒரு T20 ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி பிரமாதமாக ஆடுறாரு. அதுவும் லாஸ்ட் ஒரு 2 சீசனாக அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டும் நல்லா இருக்கு ஐபிஎல்ல. ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு பேட்டர். அட் சேம் டைம் லாஸ்ட் சீசன் ஒரு பெருசாக அதுவும் கேப்டன்சி நல்லா பண்ணல. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து கேப்டன்சி வேற விட்ட நிறையவே இருந்தது. லாஸ்ட் சீசன்ல நிறைய பேர் அவர் மேல வந்து கம்ப்ளைண்ட் வச்சிருந்தாங்க கேப்டன்சி யாராவது இருக்குன்றது. அதனால எனக்கு தெரிஞ்சு குஜராத்ல வேற ஏதாவது ஒரு நல்ல கேப்டனா திரும்பி எடுப்பாங்களா டீமுக்குள்ள, இல்லை இருக்கிற பிளேஸ்ல வேற ஏதாவது கேப்டனா மாத்துவாங்களான்னு எனக்கு தெரியல. அதனால எனக்கு அவர் கேப்டனா இருப்பாரான்றது எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. பட் அப்படி இருந்தாலும் 18 crores ஃபர்ஸ்ட் ரிட்டென்ஷனா அவர் எடுப்பாங்க. அதே மாதிரி செகண்ட் ரிட்டென்ஷனா 14 crores வந்து பாத்தீங்கன்னா இவரு ரஷித் கான் எடுப்பாங்க. ஒரு பிரமாதமான ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர், நல்ல ஒரு பேட்டரும் கூட, ஆல்ரவுண்டர். மெயினாக ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும் T20ல செம்மையா பேட்டிங்கும் ஆடிருக்காரு. ரொம்ப ஃபினிஷர் கூட சொல்லலாம். அந்த மாதிரி அவர் வந்து அன்எக்ஸ்பெக்டடான ஒரு செம்மையான ஒரு பேக்கேஜ் அவர் வந்து 14 crores ரிட்டைன் பண்றது இவங்களுக்கு தான் ஒரு பெரிய லக். ஏன்னா வெளியூட்டா 20 crores மேல போவார் அவர் ஐபிஎல்ல. 25 crores மேல போவார் ஐபிஎல் ஆக்ஷன்ல. அந்த மாதிரியான ஒரு பக்கா ஆல்ரவுண்ட் வேற அவர். அதனால வந்து பாத்தீங்கன்னா ரஷித் கான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பார் இவங்க டீமை பொறுத்து. கண்டிப்பா அவர் தான் ரிட்டைன் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அவரே கூட கேப்டனா போடலாம் அப்படின்றது தான் எனக்கு தோணுது. ஏன்னா சுமன் கில்கிட்ட அந்த அளவுக்கு ஒரு பெருசான ஒரு கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை ப்ரீவியஸா. அப்படி இருக்கும்போது திடீர்னு அவருக்கு லாஸ்ட் இயர் கேப்டன்சி கொடுத்தாங்க. அதை அவர் சுமன் கில் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கல பெருசா. அப்படி இருக்கும்போது லைக் வந்து இந்த மாதிரி ரஷித் கானுக்கு கேப்டன்சி கொடுக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 11 crores தேர்ட் ரிட்டென்ஷனாக வந்து சாய் சுதர்ஷனை எடுப்பாங்க. அதில் ஒரு மிஸ்டர் கன்சிஸ்டன்ட்னே சொல்லலாம். அந்த ஒரு பிரமாதமாக கன்சிஸ்டண்டாக எல்லா மேட்சும் அடிக்கிறாரு நம்ம தமிழ்நாடு பிளேயர். அதுவும் நம்ம தமிழ்நாடு பிளேயர்னு சொல்லும்போது பெருமையாக இருக்குது. நிறைய இருக்கிற எல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் அண்ட் இந்தியா A+ எல்லா இதெல்லாம் ஆடிருக்காரு. நல்லா இந்தியன் டீமும் போய் பிரமாதமாக ODI சீரீஸ்லாம் செமையா ஆடி செஞ்சுரிலாம் அடிச்சிருக்காரு. ஒரு பயங்கரமான ஒரு பேட்மேன், ஃபியூச்சர் இந்தியன் பிளேயர்னே சொல்லலாம். முக்கியமான ஒரு ஸ்டார் பிளேயராக கண்டிப்பாக இன்னொரு 2-3 வருஷத்துக்குள்ள வந்து இந்தியன் டீம்ல ஒரு பர்மனன்ட் பேட்டர் ஆயிடுவாரு. அந்த மாதிரி ஸோ ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த குஜராத் டீமுக்காக ரொம்ப கன்சிஸ்டன்ட்டாக எல்லா மேட்சுமே அடிக்கிறாரு. ஸோ சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆடுறாரு. லைக் ஆன்டி இன்னிங்ஸும் ஆடுறாரு, அக்ரெசிவ் இன்னிங்ஸும் ஆடுறாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பிளேயராக இருப்பார். அதனால அவர் வந்து தேர்ட் ரிட்டென்ஷனாக 11 crores அவர் ரிட்டைன் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு அன்கேப்டு பிளேயர், இவங்க வந்து 2 அன்கேப்டு பிளேயர் மேக்ஸிமம் எடுத்துக்கலான்றது தான் ஐபிஎல் ரிட்டென்ஷன் ரூல். அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு வந்து அழகா 4 கோடிக்கு 8 கோடியில் 2 பிளேயர் எடுத்துருவாங்க அன்கேப்டு பிளேயர். ஒன்று ஆல்ரவுண்டர் ஷாருக் கான், இன்னொருத்தர் ஆல்ரவுண்டர் ராகுல் தேவாட்டியா. 2 பேருமே வந்து அந்த ஒரு மிடில் ஆர்டர்லயும் ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடக்கூடியவங்க. அட் சேம் டைம் வந்து ஃபினிஷிங்லும் அதிரடியாக ஆடக்கூடிய 2 பேர் எக்ஸ்ப்ளோசிவ் அக்ரெசிவ் பேட்ஸ்மேன்ஸ். அட் சேம் டைம் லைக் ஒரு பவுலரும் சொல்லலாம். இவர் வந்து ஷாருக் கான் ஒரு மீடியம் பேசர், அட் சேம் டைம் ராகுல் தேவாட்டியா ஒரு ஸ்பின்னர். அப்படின்ற போது ஒரு பக்கா ஆல்ரவுண்ட் பேக்கேஜ் 4 8 கோடிக்கு இவங்க வந்து அன்கேப்டு பிளேயராக எடுத்துப்பாங்க. அது ஒரு பெரிய பூஸ்டப்பாக இருக்கும் அவங்க மிடில் ஆர்டரும் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு. லைக் நீங்கள் இதிலே பார்த்துட்டீங்கன்னா சுபம் கில், அட் சேம் டைம் சாய் சுதர்ஷன், அதே மாதிரி உங்களுக்கு ரஷித் கான், ஷாருக் கான், ஒரு ராகுல் தேவாட்டியா.
ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 5 மெயின் டாப் 7 பிளேயர்ஸ் இதுலேயே உங்களுக்கு கோர் செட் ஆகிடுது அன்கேப்ட்லேயே. அட் த சேம் டைம் உங்களுக்கு இன்னும் 2 ஆர்டிஎம் கார்டு வேறு இருக்குது. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஆர்டிஎம் கார்டு வச்சு நீங்கள் டேவிட் மில்லர் எடுக்கலாம். கண்டிப்பாக ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா அவர் வந்து நல்ல ஒரு ஃபினிஷர். ஸோ மிடில் ஆர்டருமே நிறைய ஆங்கர் இன்னிங்ஸ் வந்து லைக் ஐபிஎல்ல வந்து இந்த குஜராத் டைட்டன்ஸ்க்காக ஆடிருக்காரு. இன்டர்நேஷனல் மேட்சஸ்மே ஒரு பெரிய சாம்பியன் பேட்ஸ்மேன். ஸோ டேவிட் மில்லரை பற்றி சொல்லவே தேவையில்ல. அவரை கண்டிப்பாக ஆக்ஷனில் விட்டு ஒரு ஆர்டிஎம் கார்டில் ஒரு 7 to 8 crores அவரை எடுத்துருவாங்க. அது வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து அடுத்த பிளேயராக இன்னொரு ஆர்டிஎம் கார்டு இருக்குது. அதை யூஸ் பண்ணி அவங்க யார் எடுக்கிறாங்கன்றதை பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக அந்த ஆர்டிஎம் கார்டு யூஸ் பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மோஹித் சர்மாவை எடுக்க தான் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பாசிபிலிட்டி இருக்குன்னு நான் சொல்லுவேன். மோஹித் சர்மா நல்ல வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பேஸ் பவுலர். சிஎஸ்கேக்காகவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். இப்போ லாஸ்ட் ஒரு 2-3 சீசனாக வந்து குஜராத்காகவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். லாஸ்ட் சீசன் கொஞ்சம் அவரை பயங்கரமாக அடிச்சாங்க. பட் அப்படி இருக்கும்போது திரும்பி ஒரு கம்பேக் கொடுப்பார். ஒரு நல்ல முக்கியமான ஒரு பவுலர், நிறைய விக்கெட் டேக்கர் வேறு. அதனால அவர் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்காவது கண்டிப்பாக இந்த வாட்டியும் ஆர்டிஎம் கார்டு வச்சு அவர் ஒரு 5 to 6 crores அவரை எடுத்துருவாங்க. அப்படி இருக்கும்போது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஆர்டிஎம் வச்சு அந்த 2 பிளேஸ் எடுத்துக்கலாம். அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா 40 to 47 51 crores இப்போ அவங்க வந்து இந்த 5 மெயின் பிளேயர்ஸ் வந்து அவங்க வந்து ரிட்டைன் பண்ணிடுறாங்க. 3 பிளேயர்ஸ் ப்ளஸ் 2 அன்கேப்டு பிளேயர்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு வந்து ஒரு 51 லட்சத்துக்குள்ளேயே ஒரு 51 கோடிக்குள்ளேயே அவங்களால ஒரு மெயின் கோர் ஓரளவு அவங்களால செட் பண்ண முடியுது. அதை தவிர அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஎம்ல ஒரு 2 முக்கியமான பிளேயர்ஸ் லைக் டேவிட் மில்லரும் லைக் மோஹித் சர்மாவும் அவங்க வந்து ஒரு 6 போட்டுருக்காங்க. ஒரு 12 கோடியில் எப்படியோ ஆர்டிஎம் கார்டு வச்சு ஆக்ஷனில் போயிட்டாங்கன்னா கூட சிதியும் 63 கோடி வந்துடுது. மிச்சம் ஒரு 57 கோடிக்குள்ள இன்னும் இருக்க ஒரு சில மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ், அட் த சேம் டைம் கொஞ்சம் பேக்கப் விக்கெட் கீப்பராக, ஓப்பனர், கொஞ்சம் ஸ்பின்னர், இந்த மாதிரி அவங்க அந்த ஒரு ஆங்கிளில் போய் கூட அவங்க ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக பண்ணாங்கன்னா இந்த டீம் ஓரளவு செட் ஆகிடும். ஆல்மோஸ்ட் இப்போ நான் சொன்ன டீமே ஓரளவு அந்த கொஞ்சம் கோருக்கு ஒரு ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரி இருக்குது. அந்த ஒரு கோர் டீமை திரும்பி செட் பண்ணுறதுக்கு பழைய டீமே பார்ப்போம் எப்படி போய் இவங்க எடுக்கிறாங்கன்றது. மெயினாக குஜராத் டைட்டன்ஸ் இந்த வாட்டி ஒரு பெரிய ஒரு முனைப்போட தான் வருவாங்க. ப்ளஸ் உங்களுக்கு கேப்டன் யாருன்றது தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் ரஷித் கானா இருப்பாரா இல்லை சுபம் கில்லா இருப்பாரான்றது தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் மேபி ஒரு ரஷித் கானா கூட கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் ஆக்ஷனில் போய் ஒரு புது சீனியர் பிளேயர் எடுத்து கூட அவரை கேப்டனாக கொடுக்கலாம். பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்கிறனால நம்மளால சொல்ல முடியாது எப்படின்றது. அப்படி இருக்கும்போது குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு பிளேயர்ஸ் தான் கரெக்டான இந்த ஒரு ஃபார்மேட்டில் தான் எடுப்பாங்க அப்படின்றத நான் நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த டீம் வந்து லாஸ்ட் ஒரு 4 to 5 years ஐபிஎல்ல ரொம்ப ஸ்ட்ராங் கண்டென்டராக இருக்காங்க. ஸோ எவ்ரி சீசன் வந்து டாப் 4 முடிக்கிறாங்க. மெயினாக ஒரு ஐபிஎல்லையும் லாஸ்ட் ஒரு 3 சீசனில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து டாப் 2 இதுக்குள்ளே வராங்க அந்த ஒரு பாயிண்ட்ஸ் டேபிளில். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு மாதிரி சறுக்கி போயிட்டு ஃபைனல்ஸ் கூட போக முடியாமல் தோற்று போகிறாங்க. அந்தளவுக்கு இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா ஆட்டு செகண்ட் ஹாஃப் நல்லா ஆடாத ஒரு டீமாக தான் இப்போ இருந்துட்டு வராங்க ரீசெண்ட் டேஸில். ஸோ ரீசெண்ட் இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரி பிளேயர்ஸ் வந்து ரிட்டைன் பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரிட்டென்ஷனாக வந்து அவங்களோட கேப்டன் சஞ்சு சாம்சனை 18 crores வந்து ரிட்டைன் பண்ணுவாங்க. ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு விக்கெட் கீப்பர் பேட்டர். அட் த சேம் டைம் ஒரு இந்தியன் டீமுக்காகவும் ஒரு சில க்ரூஷியல் நாக்ஸ் ஆடிருக்காரு. அதே மாதிரி மெயினாக ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கேப்டன்சியும் பண்ணியிருக்காரு. அட் த சேம் டைம் வந்து நிறைய முக்கியமான இன்னிங்ஸ் வந்து ஆங்கர் இன்னிங்ஸாகவும் இருக்கட்டும், நல்ல அக்ரெசிவான இன்னிங்ஸாகவும் இருக்கட்டும், செஞ்சுரிஸும் பயங்கரமாக அடிச்சு கொடுத்துருக்காரு. நிறைய இடங்களில் சேசிங்லையும் அடிச்சு வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு பேட்டர் கம் ஒரு விக்கெட் கீப்பர் கம் ஒரு கேப்டன், ஒரு பக்கா பேக்கேஜ். அவர் வந்து ஒரு 18 crores கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ரிட்டென்ஷன் அவங்க தான் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி செகண்ட் ரிட்டென்ஷனாக எஸ்எஸ்பி ஜெய்ஷ்வால் நல்ல ஒரு யங் சென்சேஷன். இப்போ இந்தியன் டீமில் T20 டீமாக இருக்கட்டும், ODI டீமாக இருக்கட்டும், டெஸ்ட் டீமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அடிச்சு பொழக்கிறார். எஸ்பெஷலி டெஸ்ட் டீமில் வச்சு செய்கிறாரு. டெஸ்ட்டில் அந்த அளவுக்கு ஆவரேஜ் வச்சிருக்காரு. எல்லா மேட்ச்லையும் 50 அடிக்கிறாரு. ஒரு பயங்கரமான ஒரு யங் சென்சேஷன். இது அவரோட காலம் சொல்லலாம். அப்படி இருக்கும்போது ஸோ இந்தியன் டீமில் ஒரு பிரைம் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். அதே மாதிரி இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ்க்காகவும் ரொம்ப அக்ரெசிவ் இன்னிங்ஸ் பயங்கரமாக ஆடக்கூடிய ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் எஸ்எஸ்வி ஜெய்ஷ்வால். அவரை தான் வந்து செகண்ட் ரிட்டென்ஷனாக கண்டிப்பாக பண்ணுவாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்ட் ரிட்டென்ஷனாக வியான் பராக் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு மீடியம் பேசர், ஒரு மீடியம் ஸ்பின்னர் தான் சொல்லலாம். லைக் அதுக்காக அவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடக்கூடிய ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு பேட்ஸ்மேன். இவரை வந்து கண்டிப்பாக ஒரு பக்கம் ஆல்ரவுண்ட் பேக்கேஜ் ஒரு 11 crores இவரை வந்து ரிட்டைன் பண்ணுவாங்க. ஒரு தேர்ட் ரிட்டென்ஷனாக ராஜஸ்தான் ராயல்ஸ் வியான் பராக்கா பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து ஆர்டிஎம்ல இவங்க யார் எடுப்பாங்கன்னா, ஏன்னா 4th and 5th ரிட்டென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா 4th 18, 5th 14 அந்த அளவுக்கு யாருமே இந்த டீமில் மிச்ச பிளேயர்ஸ் வந்து போவாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லைன்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி ஸோ அவங்க வந்து ஆர்டிஎம்ல வந்து ஜாஸ் பட்லர் எடுக்க நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு 10 கோடி ஒரு 9 கோடி ஒரு 9 to 10 கோடிக்குள்ளே ஜாஸ் பட்லரை ஆர்டிஎம் கார்டு யூஸ் பண்ணி அவங்க எடுத்துருவாங்க ஆக்ஷனில் விட்டு. அடுக்கும்போது ஜாஸ் பட்லர் சொல்லவே தேவையில்ல. ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ஒரு 2 செஞ்சுரி கிட்ட அடிச்சிருக்காரு. எல்லா மேட்ச்லையுமே ஒரு அக்ரெசிவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. சில மேட்ச்சில் ஆங்கர் இன்னிங்ஸ்மே ஆடிருக்காரு. ரொம்ப முக்கியமான ஒரு பேட்ஸ்மேன் ப்ளஸ் ஒரு பார்ட் டைம் விக்கெட் கீப்பரும் கூட. அப்படி இருக்கும்போது அவர் வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருப்பார் ஜாஸ் பட்லர். திரும்பி அந்த ஒரு கோரை இவங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அதே ஒரு கோர் டீமை திரும்பி செட் பண்ணணும்னா ஜாஸ் பட்லரை வெளியே விட்டு ஆர்டிஎம் கார்டு வச்சு கண்டிப்பாக எடுக்கலாம். ஏன்னா இவங்ககிட்ட 2 ஆர்டிஎம் கார்டு இருக்கு. ஏன்னா 3 ரிட்டென்ஷன் தான் பண்ணியிருக்காங்க பிளேயர்ஸ். அதனால அவங்க 2 ஆர்டிஎம் கார்டு இருக்கனால அவங்க இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். 3 பிளேயரை ரிட்டைன் பண்ணிட்டு 2 ஆர்டிஎம் கார்டு வச்சு அதில் ஒரு ஆர்டிஎம் கார்டில் வந்து ஜாஸ் பட்லரை எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு ஆர்டிஎம் கார்டை வச்சு பார்த்தீங்கன்னா இவர் யுவேந்திர சஹல் எடுத்துக்கலாம். யுவேந்திர சஹல் ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர்.
லைக் ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர். அவர் வந்து பெருசாக இப்போ இந்தியன் டீம் எதுவும் யூஸ் பண்ணலாம். பட் பாஸ்ட் டேஸில் ரொம்ப பயங்கரமாக போட்ட ஒரு ஸ்பின்னர். ஏன்னா விராட் கோலி கேப்டன்சிலாம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஏன் அவர் வந்து ஆர்சிபி விட்டாங்கன்னு எனக்கு வரைக்கும் தெரியல. அதை அவரே ஃபீல் பண்ணி நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு இங்கே ஒரு நல்ல ஒரு செட் ஆயிருக்கு டீம். அப்படி இருக்கும்போது திரும்பி அவர் இதுலேருந்து வெளியே போனாருன்னா அவருக்கு செட் ஆகாது. அதனால அவர் கண்டிப்பாக ஆர்டிஎம் கார்டு வச்சு ஒரு 8 கோடி 9 கோடிக்குள்ள ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யுவி சஹாலையும் இவங்க ஆர்டிஎம் கார்டு வச்சு எடுக்க நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது ராஜஸ்தான் ராயல்ஸ். அதே மாதிரி அன்கேப்டு பிளேயராக வந்து பார்த்தீங்கன்னா சந்தீப் சர்மா எடுப்பாங்க. அவர் வந்து லாஸ்ட்டாக ஒரு வேர்ல்டு கிரிக்கெட் ஆடியோ ஆல்மோஸ்ட் சம்திங் ஒரு 7 to 8 இயர்ஸ் கிட்ட இருக்கு. அப்படி இருக்கும் அவர் வந்து அன்கேப்டு பிளேயராக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஒரு நல்லா பக்காவாக ஸ்விங் பண்ணக்கூடிய ஒரு பேஸ் பவுலர் ஒரு சந்தீப் சர்மா. அவர் ஒரு 4 crores கொடுத்து அன்கேப்டு பிளேயராக ரிட்டைன் பண்ணிப்பாங்க. மெயின் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல் வந்து ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு பேக்காக தான் இருக்குது. நீங்கள் இதிலே பார்த்தீங்கன்னா ஓப்பனர் வந்து எஸ்எஸ்பி ஜெய்ஷ்வால், ஆர்டிஎம் வச்சு எடுத்தீங்கன்னா ஜாஸ் பட்லர், நம்பர் 3 சஞ்சு சாம்சன், அதே மாதிரி நம்பர் 4 ரியான் பராக். லைக் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 4 டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், அதே மாதிரி ஒரு சந்தீப் சர்மா அன்கேப்ல, அதே மாதிரி ஆர்டிஎம் கார்டு வச்சு யுவேந்திர சஹால் ஒரு ஸ்பின்னர். இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துறீங்க, ஆல்மோஸ்ட் ஒரு கோரை செட் பண்ணிடுறீங்க. இதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் ஆக்ஷனில் விட்டு நல்ல ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், ஒரு 2 பேசர், ஒரு ஃபாரின் பேசர், அதே மாதிரி ஒரு இந்தியன் லைக் ஒரு பேசர், அந்த மாதிரி ஒரு கணக்கில் நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட லைக் பேலன்ஸ் மணி வச்சு நீங்கள் கண்டிப்பாக எடுத்துலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால இது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கோர் செட் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு பேட்டர்னில் தான் இவங்க வந்து ரிட்டென்ஷன் லிஸ்ட் வந்து சப்மிட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இயரில் சாம்பியன் அடிச்சாங்க 2018, அதுக்கப்புறம் 2008, அதுக்கப்புறம் ஒரு 16-17 வருஷமா 16-17 சீசனாக அவங்க கப்பை அடிக்கல. அப்படி இருக்கும் அவங்க வந்து இந்த ஒரு பெரிய முனைப்போட தான் வருவாங்க. லாஸ்ட் ஒரு 3 சீசனாக நல்லா ஃபார்ம் இருக்க ஒரு டீம் தான். ஏதோ ஒரு ப்ராப்ளம் அவங்களே இருந்துட்டு வந்து பார்ப்போம் எப்படி இந்த வாட்டி வந்து மூவ் பண்ணுறாங்கன்னு. மேபி அதே ஒரு கோச் இருப்பாரா, குமார் சங்கக்கரா, இல்லை கோச் மாற்றுவாங்களா அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். அதே மாதிரி அடுத்த டீமாக வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸை தான் பார்க்க போகிறோம். பஞ்சாப் கிங்ஸ் காலங்காலமாக ஐபிஎல் ஆடிட்டு இருக்க ஒரு டீம். ஒரு கப் கூட அடிக்கல. லைக் அவங்களும் ஆர்சிபி மாதிரி தான். நிறைய சாம்பியன் பிளேயர்ஸ்லாம் ஒரு சீசன் ஆடிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கான மெயின் வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர்ஸும் இவங்க டீமில் ஆடி இருக்காங்க. அதே மாதிரி லாஸ்ட் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு டஃப் கொடுத்தாங்க பஞ்சாப் கிங்ஸ். நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் இந்த பஞ்சாப் கிங்ஸ் மூலியமாக வெளியே தெரிய வந்தாங்க. அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய பேருக்கு நல்ல சான்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டாக லாஸ்ட் சீசன் அவங்களோட செமிஃபைனல் கூட போகல. பட் போக வேண்டிய ஒரு டீம் தான். அந்தளவுக்கு நல்ல டஃப் கண்டென்ட் கொடுத்தாங்க. லாஸ்ட் இயர் வந்து நிறைய மெயின் டீமுக்கே தண்ணி கட்டினாங்க. அப்படி இருக்கும்போது இந்த வாட்டி இவங்க எப்படி எடுப்பாங்கன்றது பார்ப்போம். ரிட்டென்ஷன்ஸ் அதில் வந்து மெயினாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரீட்டைனே பண்ண போகிறது இல்லை எந்த பிளேயரையும். ஜஸ்ட் ஒரு 2 அன்கேப்டு பிளேயரை மட்டும்தான் அவங்க ரிட்டைன் பண்ணி வச்சுக்க போகிறாங்க. மேக்ஸிமம் 2 அன்கேப்டு பிளேயர் ரிட்டைன் பண்ணலான்றது ரூல். அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 கோடிக்கு அசுதோஷ் சர்மா, அடுத்து ஒரு 4 கோடிக்கு சஷாங்க் சிங். இவங்க 2 பேருமே அக்ரெசிவ், ஒரு மிடில் ஆர்டர் ஒரு லோயர் மிடில் ஆர்டர் ரெண்டுமே ஆடக்கூடிய ஒரு பக்கா ஃபினிஷிங் ஆடக்கூடிய ஒரு அக்ரெசிவ் பேட்ஸ்மேன். ஸோ லாஸ்ட் சீசனே இவங்க 2 பேரோட பொட்டன்ஷியலை ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. பயங்கரமான ஒரு பேட்ஸ்மேன்ஸ். இவங்க வெளியெல்லாம் விட்டிங்கன்னா 10 கோடிக்கு மேலே போவாங்க. அப்படிங்கும்போது இவங்க 4 கோடிக்கு 2 பிளேயர்மே 4 8 கோடிக்கு அன்கேப்டு பிளேயராக ரிட்டைன் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ஒரு யங் சென்சேஷன். கண்டிப்பாக இவங்கலாம் ஃபியூச்சரில் இந்தியாவுக்காக ஆட போகிறாங்க அப்படின்ற போது சந்தோஷமாக இருக்குது. லாஸ்ட்லாம் வந்து பார்க்கணும், லாஸ்ட் இயர்லாம் பார்க்கணும், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்தியாவுக்குள்ளே இவ்வளோ ஒரு யங் டேலண்ட்ஸ் நமக்கே தெரியாமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி. சஷாங்க் சிங், அசுதோஷ் சர்மா இவங்க 2 பேரும் அன்கேப்டு பிளேயராக இருப்பாங்க. ஒரு பக்காவாக இவங்களுக்கு வந்து பஞ்சாப் கிங்ஸ்க்கு ஒரு சூப்பர் பை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஎம் கார்டு 5 ஆர்டிஎம் கார்டுமே வச்சு உள்ளே போகிறாங்க. ஆக்ஷனுக்குள்ளே கண்டிப்பாக உள்ளே விட்டு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிஎம் கார்டில் முதல்ல ஆர்டிஎம்மாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஆக்ஷனில் விட்டு ஹர்ஷதீப் சிங்கை தான் எடுப்பாங்க. ஒரு நல்ல ஒரு பயங்கரமான ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர். இப்போ கொஞ்சம் நல்ல ஓரளவு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்காரு. இன்டர்நேஷனல் மேட்சஸ்லாம் அதிகமாக வேர்ல்ட் கப்லாம் ஆடி. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கண்டிப்பாக ஆக்ஷனில் விட்டிங்கன்னா ஒரு 8 to 9 crores கிட்ட போவார். அவரே ஆர்டிஎம் கார்டு வச்சு எடுத்துருவாங்க. ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு பேசராக இருப்பார் இந்த டீமை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ககிஸ்கோ ரபடா அவரையும் எடுக்கலாம். அவர் வந்து நல்ல ஒரு வேர்ல்ட் கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பேஸ் பவுலர் தான். ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் பேசர். ஸோ ஐபிஎல்லையும் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல டீசெண்டாகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி பஞ்சாப் கிங்ஸ்க்காகவும் நல்லா பண்ணியிருக்காரு. நல்ல எக்கனாமிக்கலாகவும் போடக்கூடிய ஒரு பேசர். மெயினாக விக்கெட் டேக்கர் அவர். அதுதான் நமக்கு வேணும். மெயினாக அந்த ஐபிஎல் இந்த மாதிரி ஒரு T20 லீக் மேஜர் லீக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் டேக்கர் தான் வேணும். அப்படிங்கும்போது ககிஸ்கோ ரபடா ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான விக்கெட் டேக்கர் இருக்கார். பேட்டிங்கும் நல்லா திடீர்னு பட்டுதுன்னா பயங்கரமாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அப்படிங்கும்போது அவரே ஆர்டிஎம் கார்டு வச்சு ஒரு 7 to 8 crores ஆர் 6 to 7 crores அவரே ஆர்டிஎம் வச்சு எடுக்க நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆர்டிஎம் யூஸ் பண்ணிடுவாங்க. அடுத்து லியாம் லிவிங்ஸ்டன் அட் ப்ரெசென்ட் வந்து நல்லா ஆடிட்டு இருக்க ஒரு ஆல்ரவுண்டர்னு சொல்லுவேன். இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல மெயினாக இங்கிலாந்துக்காக பிரமாதம் ஆடிட்டு வரார். ரீசெண்டாக இப்போ நீங்கள் இங்கிலாந்து மேட்சஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா செம்மையாக அவர் தான் ஆடிட்டு வரார். ஒரு மேட்ச் ஆடி மேன் ஆஃப் த சீரிஸ்லாம் வாங்குறாரு. மெயினாக T20 ஸ்குவாட்ல இங்கிலாந்துக்காக பிரமாதமாக பேட்டிங்காகவும் இருக்கட்டும், ஸோ போலிங்கும் க்ரூஷியல் விக்கெட்ஸ் இருக்கிறாரு. நல்ல ஒரு அக்ரெசிவ் பேட்ஸ்மேனாக இருக்காரு. மிடில் ஆர்டரும் ஆடுறாரு, ரோஹித் மிடில் வந்து ஆடுறோம் நல்லா பிரமாதம் ஆடிடுவார். அதனால ரொம்ப பிரைம் ஃபார்மில் இருக்காரு. அவரே ஆர்டிஎம் கார்டு போட்டு எடுத்துருவாங்க ஒரு 10 கோடிக்குள்ள. மெயினாக லியாம் லிவிங்ஸ்டன். ஏன்னா அவர் வந்து இப்போ நம்ம ரிட்டைன் பண்ணுறதுக்கு ஆக்ஷன் விட்டே பார்ப்போம் எவ்வளோ தான் போகிறாரு. ஏன்னா நம்மளால வந்து சொல்ல முடியாது பெருசாக ஒரு அமௌண்ட். நான் வந்து பிஃபோர் 10 lakhs பிலோ 10 lakhs எடுப்பாங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். பட் எவ்வளோ அமௌண்ட் வேணால் வரலாம். அப்படி இருக்கும்போது ஒரு தேர்டு ஆர்டிஎமாக வந்து பார்த்தீங்கன்னா லியாம் லிவிங்ஸ்டன் எடுப்பாங்க. அதே மாதிரி 4th ஆர்டிஎமாக வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் சஹாரை வந்து எடுப்பாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ராகுல் சஹார் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பின்னர். லைக் வந்து அவர் வந்து தீபக் சஹரோட கசின். அட் த சேம் டைம் வந்து நல்ல ஒரு ஸ்பின்னர்.
ரொம்ப கண்டெயின் பண்ணுவார். இந்த மாதிரி ரொம்ப வந்து டர்னிங் ட்ராக்ஸ் மெயினாக இந்த டெல்லி ட்ராக், சேப்பாக் ட்ராக் இந்த மாதிரி ட்ராக்லாம் பார்த்தீங்கன்னா பால் நல்லா டர்ன் ஆகும்போது மெயினாக அந்த டியூக்கு ஏற்ற மாதிரி பிரமாதமாக போடுவார் போலிங்கு. கண்டிப்பாக நல்ல எக்கனாமிக்கலாக போடக்கூடிய ஒரு ஸ்பின்னர் அப்படி இருக்கும். அவரே ஆர்டிஎம் கார்டு கொடுத்து நிறைய எடுக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து 5th பிளேயராக வந்து பார்த்தீங்கன்னா பிரப்சிம்ரன் சிங் லாஸ்ட் சீசன்லாம் பிரமாதமாக ஆடினாரு. நல்ல ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஒரு ஓப்பனர் ப்ளஸ் விக்கெட் கீப்பர் ரொம்ப முக்கியமாக இருப்பார். இந்த விக்கெட் கீப்பருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருப்பார். நமக்கு யங் பிளேயர் கண்டிப்பாக ஃபியூச்சரில் வந்து இந்தியன் டீம்லையும் நிறைய ஆடுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இவரையும் ஆர்டிஎம் கார்டு கொடுத்து தான் எடுக்க போகிறாங்க. நல்ல ஒரு யங் சென்சேஷன். இப்போ இவரே எடுத்துட்டாங்கன்னா இந்த ஒரு பஞ்சாப் கிங்ஸ் வந்து அந்த ஒரு ஸ்குவாட் நல்ல ஓரளவு பேலன்ஸ்ட் ஆகிடும். ஏன்னா பிரப்சிம்ரன் சிங் லைக் லியாம் லிவிங்ஸ்டன், அதே மாதிரி அசுதோஷ் சர்மா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சஷாங்க் சிங், இந்த 4 பேட்டர்ஸ் வந்து எப்படியும் உங்களுக்கு அந்த ஒரு பிளேயிங் லெவலில் ஒரு 4 பேட்டர்ஸ் உங்களுக்கு கிடச்சிடுறாங்க. அதே மாதிரி நீங்கள் அதே வந்து இந்த ரிட்டென்ஷன் ஆர்டிஎம் வச்சு எடுத்துக்கிறீங்க அன்கேப்ட் இதை வச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ககிஸ்கோ ரபடா, ஹர்ஷதீப் சிங், ராகுல் சகார் இந்த மாதிரியான ஒரு பவுலரும் கிடச்சாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு பக்காவாக இந்த ஒரு 5 ஆர்டிஎம் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு அதே மாதிரி ஒரு 2 அன்கேப்டு பிளேயர் அந்த ஒரு ரிட்டைனை பண்ணிட்டாங்கன்னா போவாங்க. இவங்க வந்து ரிட்டைன்னு பார்த்தீங்கன்னா 2 அன்கேப்டு பிளேயர் மட்டும்தான் பண்ணுவாங்க, அசுதோஷ் சர்மா, சஷாங்க் சிங். அதே மாதிரி இதில் வந்து இந்த 5 ஆர்டிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங், ககிஸ்கோ ரபடா, லியாம் லிவிங்ஸ்டன், அதே மாதிரி இவர் பிரப்சிம்ரன் சிங், அதே மாதிரி ராகுல் சகார், இந்த 5 பேரையும் இவங்க வந்து ஆர்டிஎம் யூஸ் பண்ணி எடுப்பாங்க. எடுத்து ஆகணும். அப்படி எடுத்தால் இவங்களோட கோர் பக்காவாக செட் ஆகணும். இதிலே பார்த்தீங்கன்னா செமையாக உங்கள் கோர் செட் ஆகுது. இதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த ஒரு மிடில் ஆர்டர், ஒரு இந்தியன் மிடில் ஆர்டர், ஒரு ஃபாரின் மிடில் ஆர்டர், அது மாதிரி ஒரு இந்தியன் பேசர், ஒரு ஃபாரின் பேசர், அதே மாதிரி ஒரு மிடில் ஆர்டர் ஒரு பேக்கப், அது மாதிரி ஓப்பனர் பேக்கப்னு எடுத்தாங்கனாலே உங்கள் டீம் நல்ல கோர் பேலன்ஸ் அமௌண்ட்டு நல்லா செட்டில் ஆகிடும். பார்ப்போம் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றது. மெயினாக பஞ்சாப் வெயிட் ஒரு கப் அடிச்சாலும் ஆர்சிபி மாதிரி தான். ஆர்சிபி எல்லாரும் பயங்கரமாக ட்ரோல் பண்ணுவாங்க. ஆனால் பஞ்சாப் யாரும் ட்ரோல் பண்ண மாட்டாங்க. இவங்களும் வந்து இவ்வளோ ட்ரை பண்ணிட்டு தான் வராங்க ஒரு சீசன். ஆனால் இது ஒரு டஃப் கொடுக்குறாங்க. ஒரு 2-3 மேட்ச் பயங்கரமாக ஆடி ஒரு பெரிய டீமுக்கே அப்செட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது பார்ப்போம் இவங்க எப்படி இந்த சீசனில் நல்லா மீண்டு வராங்கன்றது. ஏன்னா ரிக்கி பாண்டிங் இப்போ இந்த டீமுக்குள்ள கோச்சாக வந்திருக்காரு. அதனால இவர் வந்து ஆக்ஷனுக்குள்ள நிறைய பிளேயர் இவர் வந்து அவங்க ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் எடுக்கக்கூடிய பாசிபிலிட்டி இருக்குது. ஆக்ஷனில் போயிட்டு பார்ப்போம் எப்படி அவர் வந்ததுக்கப்புறம் இந்த டீம் எப்படி மோல்டு பண்ணி சூப்பராக ஜெயிக்க வைக்கிறாருன்றதை பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.